எப்ஸ்டைன் ஃபைலுக்கும் காபத்துல்லாட கிஸ்வா துணிக்கும் என்ன சம்மந்தம்? நாங்கள் காபத்துல்லாட வரலாறை பார்ப்போம். ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. காபத்துல்லா கட்டப்பட்ட வரலாறை நான் அந்நிய மத சகோதரர்களும் தெரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறேன். தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். காபத்துல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் தான் முதலாவது கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட காலத்தில் அவங்களும் அவங்களோட மகனும் சேர்ந்து அதை புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் அதுக்கு இடையில வெள்ளங்களால் அது சேதப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் அவங்களோட 30-35 வயசுக்குள்ளுக்கு திரும்ப அது புனர் நிர்மாணம் செய்யப்படுற நேரம் தான் அஜருல் அஸ்வத் கல் அதில் பதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. அஜருல் அஸ்வத் கல்லுன்னு சொல்லப்படுறது சுருக்கத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட கல்லுன்னு சொல்லி நாங்கள் முஸ்லீம்கள் நம்புகிறோம். அந்த கல் நாங்கள் கல்லை வழிபடலை. இதுக்கு உமர் அலி அல்லாஹ் அவங்களோட வரலாற்று ஒரு ஆதாரம் இருக்குன்னு சொன்னால் உமர் அலி அல்லாஹ் அவங்களோட வரலாறை படித்து பாருங்கள். அதில் அவங்க சொல்கிறாங்க, நீ ஒரு கல் என்பதை நான் அறிவேன், உன்னால் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிட்டதால் தான் நானும் முத்தமிடுகிறேன்னு சொல்லி அவங்க முத்தமிட்டதாக வரலாறில் வருது. எல்லா முஸ்லீம்களும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனால் அதை முத்தமிடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. காரணம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை முத்தமிட்டது. சரியா? அதை தவிர வேறு எந்த வழிபாடும் அங்கனைக்கு இல்லை. அது ஒரு புனிதக்கல்ன்னு சொல்லப்படுறதே தவிர அதுதான் இறைவன், அதுதான் இஸ்லாம்ன்றது இல்லை. காரணம் அஜருல் அஸ்வத் கல்லும் 22 வருடம் கஅபத்துல்லாஹ்ல இருக்காமல் ஹஜ் உம்ரா எல்லாம் நடந்துச்சு. நான் சொல்கிறேன், வரலாறுல தொடர்ந்து வருது, கேளுங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் அஜருல் அஸ்வத் கல் பதிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு கிறிஸ்துக்கு பின் 683 யசீதுடைய காலத்தில் காபத்துல்லா தாக்கப்பட்டு தீக்கிரையாணிச்சு. அப்புறம் தீக்கிரையாணிச்சு பத்திச்சு. அதுக்கு பிறகு அப்துல்லா இப்னு அல் ஜுபைர் என்றவர் அதை புனர் நிர்மாணம் செஞ்சார். அதுக்கு பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற காலத்தில், மர்வானுடைய ஆட்சி காலத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 930 கோர்மடைன்ஸ் என்ற ஒரு குழு காபாவை தாக்கி நிறைய மக்களை மக்கால் இருந்த நிறைய மக்களை கொண்டு என்ன செஞ்சேன்னு சொன்னால் அஜருல் அஸ்வத் கல்லை கைப்பற்றி எடுத்துக்கொண்டு போயிட்டு 22 வருஷம், அதாவது 952 வரைக்கும் அவங்களோட கையில் அந்த கல்லை வச்சிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட அதை வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பாசிய ஆட்சி அல் முத்தி என்று சொல்கிறவரோட ஆட்சி காலத்தில் 952 அவருடைய பலவந்தத்தின் காரணத்தாலோ அல்லது அவர் கொடுத்த சொத்து, அதாவது சொத்து கொடுத்ததின் காரணத்தாலோ அந்த கல் மீண்டும் அவங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுச்சு. கஅபத்துல்லாஹ்ல மீண்டும் பதிக்கப்பட்டுச்சு. 22 வருடங்கள் அஜருல் அஸ்வத் கல் இல்லாமல் அங்கே வணக்க வழிபாடு, ஹஜ் உம்ரா எல்லாம் நடந்துச்சு. வரலாறுகளை படிங்க. அப்போ அங்கனைக்கு கல் வழிபடப்படலை, இறைவன் என்றவன் அல்லாஹ். சரியா? புனித ஸ்தலங்கள் இஸ்லாத்தில் 3 இருக்குது. ஒன்று காபத்துல்லா, அடுத்தது மஸ்ஜிதுன் நபவி, அடுத்தது பைத்துல் முகத்தஸ். அப்போ பிரதான இடம் வகிக்கிறது காபத்துல்லா. நாங்கள் எங்களோட இதயத்தை போல் அந்த இடத்த மதிக்கிறோம். அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் ஒவ்வொருத்தரும் தொழுகிறோம். சரியா? அதாவது முஸ்லீம்களோட யுனைட்டி, அதாவது முஸ்லீம்களோட ஒற்றுமை அதில் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. சரியா? இப்போ மற்ற மதத்துகளையும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடங்கள் புனித ஸ்தலமாக இருக்கும். சரியா? அது மாதிரி எங்களுக்கு 3 புனித ஸ்தலங்கள், அதில் பிரதான புனித ஸ்தலம் இந்த காபத்துல்லா. அப்போ அதுக்கு பிறகு அஜருல் அஸ்வத் கல் என்ன செய்யப்படுது, திரும்ப அதில் பதிக்கப்படுது அல் முத்தி, அப்பாசி ஆட்சியாளர் அல் முத்தி என்றவரோட காலத்தில். அப்போ அதுக்கு பிறகு தொடர்ந்து புனர்நிர்மாணங்கள் செய்யப்பட்டுச்சு. இந்த துணி என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் அதை போர்த்திக்கிற துணி தான், அதாவது கட்டிடத்தை அழகுக்காக போர்த்திக்கிற துணி தான் அந்த கிஸ்வா. கருப்பு துணி, அது எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணப்பட்ட ஒரு துணி. அதில் அந்த கோல்டு எம்ப்ராய்டரின்னு சொல்லுவாங்க, அது பண்ணப்பட்டிருக்கு. அது ஒவ்வொரு வருஷமும் மாட்டுவாங்க. அந்த துணியை, பழைய துணியை எடுத்துகிட்டு புதிய துணியை போடுவாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் இருக்கி, துணி மாற்றுற வீடியோ கூட இருக்கி பாருங்கள். அந்த துணி மாற்றுற நேரம் அந்த பழைய துணி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் துண்டுகளாக வெட்டி பிரமுகர்கள், அதை கேட்குறவங்க, அதாவது சல்லி கொடுத்து சில பேர் என்ன செய்கிற, எங்களுக்கு வேணுமென்னு சொல்லி அந்த மக்கா ஆட்சி செய்கிறவங்கள்ட்ட, ஆட்சியாளர்கள்ட்ட அதை பெற்றுக்கொள்கிறேன். அது மாதிரி தான் எப்ஸ்டீனும் சல்லி கொடுத்து அந்த துணி துண்டொன்று வாங்கியிருக்கிறான். அதுக்கு துணி துண்டொண்டு அவனுக்கு வித்தேன்னு சொல்லி இஸ்லாத்தையே அவனுக்கு தூக்கி கொடுத்தாச்சின்றது இல்லை. சரியா? அந்த வருஷம் எவ்வளோ பேர்கிட்ட, இந்திய ஜனாதிபதி மோடிக்கிட்டே தான் இருக்கின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்கி அந்த துணி. உலக பிரபலங்கள் நிறைய பேர்த்துக்கிட்டே இருக்கி. அது உலக பிரபலங்கள், அதாவது என்ன செய்கிறாங்க, அந்த அந்த அரசாங்கம் அதை கொடுக்குது. அது இஸ்லாத்தை தூக்கி கொடுத்ததோ
மார்க்கத்தை தூக்கி கொடுத்ததோ இல்லை. இஸ்லாத்தில் வந்து அது ஒரு புனிதமான துணி. அதை தவிர வந்து அதுதான் வணக்கம், அதுதான் வழிபாடு, அதுதான் இஸ்லாம்னு இல்லை. சரி, ஏன்னா கஅபத்துல்லா வந்து ஒரு கட்டிடம். சரியா, கட்டிடம் உண்டு இடிஞ்சு போனேன்னு சொல்லி இஸ்லாம் இடிஞ்சு போகிறல. எத்தனையோ முறை கட்டிடம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, திரும்ப புனர் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கு. ஹதீஸ்ல சொல்லப்படுது, புகாரிலே முஸ்லீம்லே உலகமலிய கிட்டாய் வந்து கஅபத்துல்லா வந்து ஒருவன் இடிப்பான் என்ற ஹதீஸ் கூட வருது. அது வந்து புகாரில் வந்து கிதாப் அல் ஹஜ் என்ற பகுதியிலையும் முஸ்லீமில் கிதாப் அல் ஃபிதான் என்ற பகுதியிலையும் தேடி பாருங்க. என்னன்னு சொன்னால், கஅபத்துல்லாவை வந்து இரு மெலிந்த கால்களை உடைய ஒருவன், அது வந்து அவனை வந்து ஹபஷாவிலிருந்து வெளிப்படுற ஒருவன் வந்து என்ன செய்வான்னு சொன்னால், கியாம நாள் கிட்டியாவி கஅபத்துல்லாவை இடிப்பான் என்று சொல்லி ஹதீஸில் ஆதாரபூர்வமாக இருக்கி. அந்த அவனுக்கு வந்து சொல்லப்படுறது வந்து துல் அல் சுவைக்கத்தைன் என்று சொல்லப்படுது. அதாவது இரு மெலிந்த கால் உடையவன் என்று தான் அந்த மனிதனை சுட்டி காட்டுது ஹதீஸில். அப்போ இதுக்கு பிற்காலத்தில் வந்து கஅபத்துல்லா என்ன செய்யப்படும், ஒருவனால் இடிக்கப்படும். அதாவது கஅபத்துல்லா இடிக்கப்பட்டுச்சு, சேதப்படுத்தப்பட்டுச்சுன்றதுக்காக இஸ்லாம் இடிஞ்சிட்டு மார்க்கம் இல்லாமல் பேத்துட்டுன்றதெல்லாம் கருத்தில். இதுக்கு முதல் எத்தனையோ தடவை தீக்கிரையாக இருக்குது, சேதப்படுத்தப்பட்டிருக்குது. அஜருல் அஸ்வத் கள்ளப்புடின்னு கொண்டு போய் தீக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடந்துன்னு சொல்லி வணக்க வழிபாடு நிற்கவும் இல்லை, இஸ்லாம் மார்க்கம் அழிஞ்சு போவோம் இல்லை. ஒவ்வொரு முறை நடக்கிற நேரையும் இஸ்லாம் மார்க்கம் திரும்ப எலும்பிச்சே ஒழிய இதாகலை. அதாவது இஸ்லாம் மார்க்கம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு மதமும் வந்து அந்த நம்பிக்கைகள் ஒரு நாளும் வீண் போகிறல. அந்த நம்பிக்கைக்குரிய இடங்கள், புனித ஸ்தலங்களை வந்து மனிதர்களுக்கு தகர்க்கலாம். இப்போ எத்தனையோ கோயில்கள் இடிக்கப்படுது, எத்தனையோ புத்த மத தலங்கள் இடிக்கப்படுது, எத்தனையோ சர்ச்சுகள் இடிக்கப்படுது, எத்தனையோ பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுது. இதுக்காக வந்து அந்த மதங்கள் மார்க்கங்கள் இல்லாமல் போனது இல்லையே. அந்த மதங்கள் மார்க்கங்கள் அந்த நம்பிக்கைகள் மனிதங்களோட இதயத்தில் தான் இருக்குது. சரியா, இறைவன் வந்து இல்லாமல் போனது இல்லை. இறைவன் வந்து ஒருவன் தான், அவன் சக்தி வாய்ந்தவன். அவனை எதாலையும் எண்ணத்தாலையும் அழிக்க இயலாம். அப்போ சில பேர் வந்து கேட்குற வந்து, இப்போ சில பேர் வந்து சில இடத்துல அந்த எப்ஸ்டெயின் ஃபைல் பற்றி போட்டிக்கிற வீடியோவில் சில பேர் போய் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் அவ்வளோதான், மார்க்கம் எல்லாம் இல்லை, எல்லாம் பொய், அது இது. இப்படி சில விஷயங்கள் மனிதர்கள் செய்கிற தவறுகளால் நீங்கள் கட்டாயம் மதங்களை வந்து கொச்சையாக நினச்சிக்கொள்ள வேணாம். மனிதர்கள் செய்கிற தவறுகளுக்கும் மதங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒரு முஸ்லீமை பார்த்து இஸ்லாத்தையோ, ஒரு கிறிஸ்துவரை பார்த்து கிறிஸ்டியானிட்டியையோ, ஒரு ஹிந்துவை பார்த்து ஹிந்து மதத்தையோ, ஒரு பௌத்தரை பார்த்து ஒரு பௌத்த மதத்தையோ எங்களால் மதிக்கலாம். நாங்கள் அந்த மதத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா அந்த மதத்தை படிக்கணும், அந்த மதத்தை பார்க்கணும், அந்த மதத்தோட மூல வேதங்களை நாங்கள் என்ன செய்யணும், படிக்கணும். அப்போ எங்களுக்கு அந்த மதத்தை பற்றி தெரியுமே ஒழிய ஒரு மனுஷனை பார்த்து ஒரு மார்க்கத்தை படிக்கலாம். என்ன சொன்னால், முஸ்லீம்கள்லேயும் சரி எல்லா மதத்துலேயும் சரி கேடு கெட்டவன்கள் இருக்கிறான்கள், ஒரு அப்படியாப்பட்ட ஒத்தனை பார்த்துட்டு இதுதான் இஸ்லாம்னு எங்களுக்கு சொல்லலதே. கேடு கெட்டொத்தனை பார்த்துட்டு வஞ்சா அடிக்கிறவர்கள் கூட இருக்கிறான்கள், எல்லா மதத்திலையும் இருக்கிறான்கள். பச்சை தூசணை பேசுகிறவர்கள், சின்ன பிள்ளையில துஷ்பிரயோகம் செய்கிறவன்கள், கேடு கெட்ட கடப்புளியன்கள் இருக்கிறான்கள் எல்லா மார்க்கத்துலேயும். அப்போ அப்படியாப்பட்டவன்களை பார்த்துட்டு அவன் எந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறானோண்டு அந்த மார்க்கத்தை எங்களுக்கு கேவலமாக பேசலுமா? ஏலா, மனிதர்கள் செய்கிற தவறுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரியா, மார்க்கம்ன்றது புனிதமானது. ஒவ்வொரு மதத்தையும் வந்து நாங்கள் மதிக்க கற்றுக்கொள்ள வேணும். இறைவன் வந்து ஒருவன், எந்த மதம் எந்த மார்க்கம் அந்தந்த மனிதர்களுக்கு உயர்ந்தது, அந்தந்த நம்பிக்கை அவரவருக்கு உயர்ந்தது. அதனால் வந்து நாங்கள் உலகத்தில் நடக்கிற உலக லாபங்களுக்காக, அரசியலுக்காக எத்தனையோ நடக்குது. கிஸ்வாவை இல்லை கஅபத்துல்லாவை கழட்டி செங்கலாக கொடுத்தாலும் நாங்கள் வந்து எங்களோட மதம் எங்களுக்கு பெருசின்றிக்க வேணுமே ஒழிய இன்னொருத்தர் மதம். இப்போ சொல்லுவோமே, ஒரு கோயில் இடிக்கப்பட்டது, ஒரு புனித தலம் இடிக்கப்பட்டதுனுக்காக இது மதமே இல்லாமல் பேத்துட்டு இடிஞ்சு விழுந்துட்டுன்னு சொல்லல. அதே மாதிரி தான் மற்ற விடயங்களும் மற்ற மதங்களும். அதனால் நாங்கள் வந்து எங்களோட மதம் எங்களோட இதயத்தில் இருக்குது. சரியா, இறைவனை வந்து யாராலையுமே ஒன்றும் செய்ய முடியாது. மார்க்கம் எதுவோ அதையும் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். மனிதர்கள் அவங்கவுங்களோட சுய லாபத்துக்காக செய்கிற விஷயங்களை வச்சு எந்த மதத்தையும் கொச்சைப்படுத்தவானா, எந்த மதத்தையும் மதிக்கவானா. எது உண்மை என்றது அந்த மதங்களை வேதங்களை படித்து உணருங்க.